மக்களே, தமிழக அரசியல்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, அமைச்சர் கீர்த்தனா ஸ்கூலுக்கு விசிட் பண்றேன்ற பேர்ல ஸ்கூல்ல போய் பண்ண விஷயம் வந்து இப்ப வேற மாதிரி நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க. எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்து முதல்வர் கரூர் பக்கம் போகவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கேஸை போட்டிருந்தாங்க. அதுல ஒரு பெரிய மொக்கைய வாங்கியிருக்காங்கன்றது தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோமே. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணாத இருக்க நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அமைச்சர் கீர்த்தனா விருதுநகர் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முதலீட்டு எடுத்துகிட்டு வரதுக்கான அமைச்சர் தான் அவங்க. பட் ஸ்கூலில் போய் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, விசிட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் மெயினோட தோறாது, அதையும் மீறி இதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போயிட்டு அதில் டாய்லெட் சரியில்லை, புத்தகங்கள், இந்த மாதிரி கட்டிடங்கள் கோளாறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்தேன், ஆய்வு பண்ணேன்றதை நீங்க போட்டோவா வெளியிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் தவறே கிடையாது. ஸோ அதுக்கான உரிமைகள்லாம் இருக்கு. ஆனா உள்ள போயிட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு சம்பவத்தை பண்ணீங்கல்ல, குறிப்பா அந்த ஒரு மாணவி எழுப்ப வச்சு ப்ரொஃபஷனை பத்தி சொல்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி, வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி கேட்டதா இருக்கட்டும். அதை கேட்டவுடனே அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டாங்க போல. ஏன்னா சடனாக இப்போ நம்ம ரெகுலராக டீச்சர் கேட்கும்போது கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது ஓகே. பட் ஒரு புதுசாக கேமரா இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க, இதில் வேற அமைச்சர் வந்து கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கு தானே செய்யும். அவங்க வந்து ஒரு மாதிரி தடுமாற்றத்துலையும் ஒரு இதுலேயும் அச்சத்துலையும் இருக்கிறாங்க. அந்த டைம் போயிட்டு இவங்க கேட்டவுடனே அவங்க என்ன பதில் சொல்கிறது, எதை பதில் சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கும் அந்த ஃபுட்டேஜை போடுறேன், நீங்களே பார்த்துக்குங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இவங்கள்டையுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. கேட்கறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம் இல்லடா. What is your father? My father is ஃபாதர் என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. father profession is police. இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. கொஞ்சம் ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்து டீச்சரை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சருமே அவங்களே தத்தளிச்சுட்டு ஒரு பக்கம் அடுத்து கேட்குறாங்க, சரி நீங்கள் ஏதாவது இங்கிலீஷில் பேசுங்கன்னும் போது வாட் இஸ் யுவர் நேம்னும் போது அவங்களும் பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ப்ரொஃபஷனை கேளுங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்ட போது தான் பதில் வரலையே, திரும்ப எதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க, திரும்ப அது எதுக்கு போய் கேட்குறீங்க அப்படின்றது தேவையற்ற செயல். அதை திரும்பவும் போய் கேட்டோன்னே அந்த மாணவி திரும்ப பதட்டம் அடைகிறாங்க, ஒரு பாயிண்டில் சொல்லிடுறாங்க. அப்புறம் அதை சொன்னதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஒன்று கேட்டீங்க இல்லையா, என்ன கேட்டீங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இது எவ்வளோ பெரிய தப்பு இந்த ஸ்கூலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாகுபாடோ எந்த வேறுபாடோ இல்லாத இடம் ஸ்கூல். அதில் போயிட்டு நீங்கள் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறேன், நீ படிக்காத பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்? இது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதை அவங்க பண்ணியிருக்கவே கூடாது. அதை பண்ணிட்டு அதை வீடியோவும் எடுத்து போடுறாங்க பாருங்க, இது எவ்வளோ பெருசு கேவலமாக இருக்குது பாருங்க. ஸோ ஜாதி மதம் வேறுபாடு இது எல்லாமே தவிர்த்தது தான் பள்ளி. அதனால தான் சீருடை கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீருடை குடிக்கிறாங்க, எல்லாரையும் ஒன்னா பார்க்கணுன்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீ படித்த பையன் படிக்காத பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை உருவாக்குறதே நல்லதா இல்லை. ஸோ இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது பண்ணது பெரிய தப்பு. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ட்வீட்டை போடுறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அது கேலி பண்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க கடைசியில போயிட்டு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டான்ட்டு அது கேட்டதே தப்பு. அவங்க திணறாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்று சிலர் அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று பொய்யான கதையை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது பார்க்கும்போது அது அப்படிதான் எங்களுக்கே தெரியுது. பரப்பெல்லாம் இல்லை, நீங்க பண்ணதான் அவங்க பேசுறாங்க, அது அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட கருத்துமே. ஓகே, ஆனா உண்மை என்ன தெரியுமா, நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் வழி கல்வியில் தான் படித்தவள் அப்படின்ற லைனை 2வது போடுறாங்க. எப்படி, நீங்க அரசு பள்ளி மாணவின்னு நீங்களும் படிச்சு வந்திருக்கீங்க ஓகே, ஆனா
அந்த அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் சடனா நிறைய பேருக்கு பேச வராது, அது கத்துக்க வராது. அதுல எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நீங்க படிக்கும் போதே அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். நான் கூட இனிஷியலாக ஒரு 5th வரையும் நானே தமிழ் மீடியம் தாங்க. தமிழ் மீடியத்துலேருந்து அந்த இங்கிலீஷ் படிக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தமிழே படிச்சுட்டு அது டப்புன்னு அது இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இதுல இருந்து வந்து நீங்களே போய் அப்படி பண்ணலாமா? அது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுவே எனக்கு பிடிக்கல. இவங்க போட்ட அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு டோட்டலா இதுவா இருக்கு. அதை இவங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு. அதுலயும் இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறார்கள். உண்மையில் என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழியில் படிக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். தமிழ் வழியில் படிக்கிறவங்க யாரும் கேலி செய்யல. அதை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அந்த இடத்துல போயிட்டு இதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல. அதை ஏன் நீங்க இன்சிஸ்ட் பண்றீங்க? அதை பண்ணாம இருந்திருக்கலாமே. ஸோ இது வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க, அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லை அப்படின்றதான் எனக்கு தோணுது. நான் பள்ளியில் கணிதம், அறிவியல், சமூகம் அறிவியல் அனைத்தையும் தமிழில் தான் படித்தேன். எனக்கு 2வது மொழியாக பிரெஞ்சு படிக்கும் வாய்ப்போ உயர்தர தனியார் பள்ளியில் படிக்கும் வசதியோ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெருநீர இதுவா சொல்றாங்க. பட் எனக்கு அவங்க அதை பண்ணியிருக்க வேண்டாம். இது வந்து நல்லாவே இல்லை. தயவு செய்து இந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ட் பண்றது, ஸ்கூலுக்கு இது பண்றேன்னு போய் ஸ்கூல்ல போய் ரீல் பண்ற விஷயத்த தவிர்க்கணும். இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி இவங்க பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மேல ஏதாவது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அப்படின்றதான் எனக்கு சொல்ல தோணுது. ஸ்கூல்ல போய் இதெல்லாம் பண்ண வேணாம். உடனே எதிர்கட்சியினர்லாம் வந்து ஸ்கூல்ல போய் இப்படி பண்ணலாமா? ஐ மீன் நியாயமான விமர்சனங்கள் வைக்கலாம், தவறில்லை. இந்த மாதிரி பண்ண இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாரும் கேட்கறது ஓகே. பட் அதை நம்ம பண்ணதுக்குமா இல்லையான்னு யோசிக்கணும்ல. அதே மாதிரிதான் பல பேர் போய் விளம்பரத்துக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ல. அதெல்லாம் எங்கத்த சொல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஓகே, இது ஒரு தரப்பு. அடுத்ததாக 2வது சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் வந்து 10ஆம் தேதி கரூர் செல்ல விரும்புகிறார். அங்க பாதிக்கப்பட்ட கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அங்க வந்து அவங்களுக்கான அரசு பணி, இவங்களை மீட் பண்றது, இதுக்கான வேலை ஜூலை 10ஆம் தேதி செல்ல போகிறாருன்ற மாதிரி பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதுல முதல்வர் அங்க போகக்கூடாது அப்படின்ற இதுலயும் வந்து ஒரு பரவலான ஒரு ரூமர் என்னன்னா, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் தாவேக்கா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்வர் அங்க போறதுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் லுக் அவுட் நோட்டீஸ்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதால இன்னொரு பக்கம் அப்படின்னு நியூஸ் பரவுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல்வர் அந்த கேஸ்ல இருக்காரு, அவர் போய் இப்படி பண்றதால தடயங்களோ இதுங்களையோ அழிக்கிற வகையில் இருக்க போகுது. ஸோ இதை வந்து முதல்வர்கள் அங்க செல்லக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இதே ஆட்கள் தான், இப்ப கேஸ் போட்ட ஆட்கள் தான் அவர் விஜய்யா அங்க போய் பார்க்கல. ஐ மீன் இப்போ முதல்வர் முன்னாடி அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் அங்க சென்று பார்க்கவில்லை, அவர் ஏன் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க. இப்ப அதே கூட்டம் முதலமைச்சரான பிறகு விஜய் அவர்கள் அங்க செல்வதற்கு இப்பயும் அவர் போறாரு, போகக்கூடாதே தப்புண்டு. அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அப்படின்னு மாத்தி மாத்தி 2 தரப்பையும் அவங்க தான் குத்துறாங்க. இதுல அங்க போயிட்டு சாட்சிகளையும் இதுலயும் வந்து வேற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி விசாரணைக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதுல ஒரு பெரிய பல்ப் வாங்கினது யாருன்னா, கேஸ் போட்டவங்க தான் பல்ப் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் விவகாரத்தில் முதல்வர் விஜயை குற்றம் சாட்ட நபர் என்ன திமுக மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் கூறிய போது நீதிபதிகள் மறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தாண்டி முதல்வர் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக எங்கும் சேர்க்கப்படவில்லை. அந்த எஃப்ஐஆர்ல முதல்வர் விஜயோட பேர் எங்கேயுமே இல்ல. ஆவணங்களை சரியாக படித்து பார்த்து பேசவும் அப்படின்ற ஒரு பல்பை நீதிபதிகள் கொடுத்துருக்காங்களாம். இது கூட தெரியாதாயா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு பல்ப் வாங்குறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இன்னைக்கும் போய் பல்பும் வாங்கியிருக்காங்கன்றது தான். ஸோ எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லைன்னும் போது அதுக்கப்புறம் நீங்க எப்படி இதை சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஆகி போச்சு. அண்ட் தென் கரூர் வழக்கில் முதலமைச்சர் விஜய் குற்றவாளி என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டும் அப்படின்ற சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அங்க ஆகமத்துல அங்க வெலாசி விட்டுருக்காங்க நீதிபதிகள். இன்னொரு பக்கம் அதை வாங்கிட்டு நாங்க வாபஸே பெற்றிருக்கோம் ஐயான்ற மாதிரி வாபஸ் பெற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முதல்வர் இப்படிதான் பணி செய்யணும், அப்படிதான் பதிவு செய்யணும்ன்றது எங்களால வழி இது பண்ண முடியாது, அவருடைய வேலை செய்வார், முதலமைச்சராக அவர் எங்க வேணாலும் செல்லலாம், எங்க போய் இது பண்ணலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க. ஒண்ணு நீங்க பேசினா அங்க திரும்ப பேசுங்க, இதை தாண்டி இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரு பல்பை கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ விஜய் அவர்கள் அங்க போகக்கூடாது அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணீங்க, கடைசியில அதுலயும் தோல்வியா அப்படின்ற ஒரு சம்பவம். இது 2வது இன்சிடென்ட். 3வது இன்சிடென்ட் என்னன்னா, இன்னொரு பக்கம்
டிஎம்கே ஜென்சி அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, சரியான கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்றதுலாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனா நாங்க பேசுவோம், அதுக்காகவே பேசுறோன்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா அனந்த பத்மநாதன் ஆரியப்பன் அப்படின்ற ஒரு நபர், அவர் தான் டிஎம்கே ஜென்சி கோஆர்டினேட்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து வெளியே வந்து அந்த ஃபேமிலி பர்சனல் இஷ்யூலாம் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோவே ரொம்ப தவறான செயல், அது வந்து மதிப்பை குறைக்கிற வகையில தான் இருந்தது. அதை இது பண்ணி இங்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அவருக்கு அன்னைக்கே போலீஸ் அரெஸ்ட்டும் பதிவு பண்ணப்பட்டது. அதுக்கு வீட்டுக்கு போனவொன்னே இதெல்லாம் ரொம்ப தவறான செயல், இப்படிலாம் பண்ணக்கூடாது, டிவிகே கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணலாமான்னு டிஎம்கே தரப்புல இருந்து கனிமொழியில இருந்து பல பேர் அதுக்கு குற்றம் சாட்டினாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? அவங்க இருக்கும்போது ட்வீட் போட்டா அரெஸ்ட், எதிர்த்து பேசினா அரெஸ்ட், அதுவும் நியாயமான விமர்சனங்கள் வச்சா அரெஸ்ட். ஆக மொத்தத்தில் நீங்களா தானே பண்ணீங்க. அது நீங்க உங்களுக்கு சார்ந்து பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, பேசு 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 அப்படின்னு பேச விடுவீங்க. ஆனா மற்றவன் கரெக்டா நியாயப்படி பேசினாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பீங்க உங்க ஆட்சியில. இந்த ஆட்சியில அவர் பேசினது அவதூறு, அது பேசின விதங்களும் ரொம்ப மோசமான விஷயம். பண்ண கரெக்டான விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணாலும் நீங்க அதை தப்புன்னுவீங்க. ஆனா அவங்க வந்து கரெக்டான விஷயத்துக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து கரெக்ட், அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு எதிராக பேசினா அது தப்பா போயிடும். ஆனா இங்க தப்பா பண்ணியிருந்தாலும் அது கரெக்டுன்ற மாதிரி ஆதரிச்சு பேசுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அவர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி பெயில் கேட்கறாங்க, இதுல மன்னிப்பும் கேட்கறாங்க, இந்த மாதிரி பேசுங்க. ஆனா நீதிபதிகள் வந்து பெயிலே கொடுக்கலையே, நீ பெயிலே கிடையாது போப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இதுல இப்படின்னு ஒரு சம்பவத்தை பண்ணாங்கல்ல. ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஜூலி ஒரு பெரிய கூட்டமே வந்து எங்களே அடக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து இப்படி போய் பண்ணுச்சு. இன்னைக்கு எங்க அந்த கூட்டத்தை காணோம்? ஏதோ பண்ணதெல்லாம் வந்து நியாயம், அன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நீங்க பேசின விஷயங்கள தவறு, அது விட்டாங்க. இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு விஷயத்த பேசினா பெயிலே கொடுக்க முடியாது, நீங்க பேசின விஷயங்கள் அவ்வளவு தவறுன்றதுக்கு அளவுக்கு போட்டு செஞ்சுட்டாங்க. இதுலயும் அந்த ஜென்சி மீட்டப்னு ஒண்ணு நடக்கும்போது ஸோ தாவேக்காவோட எம்எல்ஏ அமைச்சரா எம்எல்ஏ இவங்க 2 இதுல இருக்க பல்லவியோட குழந்தைக்கு ஒரு பால் அவசியம்ன்றது பேசிக் காமன் சென்ஸ். அதை கூட தெரியாம அந்த குழந்தைய வச்சு விமர்சனமும் இதை பண்ணீங்கல்ல. இன்னைக்கு ஏன் அந்த குழந்தைய தூக்கி இவர் வராரு, அப்படியே அந்த சென்டிமெண்ட் சீனையும் இதையும் வந்து ஏன் இவர் பண்றாரு? இன்னைக்கு அன்பநாதன் ஆரியப்பன் இன்னைக்கு அந்த சீனை கிரியேட் பண்றீங்க, சிம்பதி கிரியேட் பண்றீங்களா? அப்போ அவங்க பண்ணா நியாயம், அவங்க பண்ணா அநியாயம், ஆனா நீங்க பண்ணா நியாயம். என்னடா இது அப்படின்ற மாதிரி முன்புக்கு முரணாகவே இருப்பாங்க. அவங்க பண்ணா நியாயங்க மக்களே, மத்தவங்க யார் பண்ணாலும் அது தப்பு அப்படின்ற அடிப்படையில தான் இவங்க பண்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, கர்மாயஸ் பூமராங் நீங்க அங்க பண்ணீங்க, ஆனா அந்த விளைவு வந்து யாரை பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? சோசியல் மீடியாவோ இதுவோ எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனா பேசுறத எப்படி பேசணும், யாரை பத்தி பேசணும் போது ஒரு வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகளை உட்பத்தி நீங்க பேசணும். அதை விட்டு இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பேசுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கத்தான் செய்ய வேண்டும், எடுத்துதான் தீர வேண்டும். இன்னொரு பக்கம் அதுல குதிரை பேரம் 35 கோடியிலிருந்து 50 கோடி 180 கோடி வரையும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல, எப்படியாவது தாவேக்காவோட ஆட்சியை கவிக்கணும்னு. அதுல குறிப்பா இன்னைக்கு இவர் செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்கார்ல அசோக், அவருக்கு நெருக்கமான நண்பரான நரேஷ் வீட்டுல வந்து ஏகப்பட்ட ஆவணங்களும் ஏகப்பட்ட பணங்களும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் இப்ப இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிட்டு இருக்கு. இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெயில் வேணும்ன்றது மேல்முறையீடு பண்ணியிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல. ஆளே இல்ல, எங்கயா போய் மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கார். அடுத்து சோ இங்க அரசு தரப்பு வக்கீல், ஆக்சுவலா அரசு தரப்பு வக்கீலுக்கான காலம் வந்து 30/6/2026 முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்காக வாதாடணும். இதுல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நீதிமன்றங்களையும் போய் வாதாடணும். அதுக்கான நாமினேஷனை வந்து இவங்க பண்ணவே இல்லை அப்படின்றதான் பாயிண்டா இருக்கு. அதுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, தாவேக்கா தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு. அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அது யாரு வாங்கியிருந்தாலுமே அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், அது தாவேக்காவா இருந்தாலும் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சொல்றதை செயல்படுத்தி காமிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா சொல்றது மட்டும் இல்லாம செயல்படுத்தினால் மட்டுமே உங்கள் மேல் நம்பிக்கை வரும். ஏன்னா ஊழலை ஒழிப்போம்ன்றதுதான் உங்களோட கருத்து. அது உங்க கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதை நீங்க உழைச்சுதான் ஆகணும், பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். சொல்லியிருக்கிறாரு, பண்றாரா இல்லையான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். கடைசியாக அமைச்சர் விக்னேஷ் இருக்கார் இல்லையா, மது இருக்கார் இல்லையா, அவர் வந்து 21 வயசுக்கு
கம்மியாக இருக்கவங்கலாம் அந்த பப்பு இந்த மாதிரி இருக்குலாம் அலோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு இது எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். அப்படி அதையும் மீறி நீங்கள் அலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய இது எல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.